எல்லாம் நாம் அவரால் சுத்திகரிக்கப்பொழுது தான் நமக்கு உண்டாகிறது. நம்ம வலிமையாக இருக்கணும், செம்மையாக இருக்கணும். கர்த்தரால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாமும் நன்மை பெற்று அநேக பேருக்கு நன்மை செய்வர்களாக மாற வேண்டும். அதற்கு ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார். இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் ப்ராசஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சில காலங்கள் சில மனிதனுடைய வாழ்வில் ஆகும். 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இது கொடுக்கப்பட்டது. இதை மட்டும் நம்ம தெளிவாக நம்ம மைண்டில் பிடிச்சிக்கிட்டோம். இந்த சூழலில் கர்த்தர் மேல் நம்ம விசுவாசமாக இருந்துட்டோன்னு வச்சுங்களேன், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்செய்தி. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகாமல் நீங்கள் ஒரு ஆபிரகாமை போல விசுவாசத்திலே வளர்ச்சி பெற்றவர்களாகவும், யோபை போல ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும், துன்பத்தின் மீது தாவீதை போல அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாகவும் இந்த சோதனை காலங்களில் இருக்கும் பொழுது நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுக்காக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் சீக்கிரத்தில் தருவார்.